1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சென்னை மாநிலத்தின் போக்குவரத்து துறை 3 ஆண்டுகளுக்கு பிறகு 192 கிலோமீட்டர் வரை உள்ள விரைவு வழித்தடங்களையும் தொடங்கியது. 1967இல் ஆட்சியமைத்த திமுக தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்க முன்வந்து 1971ஆம் ஆண்டு சோமசுந்தரம் குழுவை அமைத்தது. சோமசுந்தரம் குழுவின் பரிந்துரையின் பேரில் 1972ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு அரசால் பல்லவன் போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டு அதன் பின் படிப்படியாக பிற போக்குவரத்து கழகங்களும் தொடங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 8 பிரிவுகளை கொண்டது. முதலாவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், இரண்டாவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களை தலைமையகமாக கொண்ட மண்டலங்களாக போக்குவரத்து கழகங்கள் செயல்படுகின்றன. விழுப்புரம் மற்றும் கடலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த தந்தை பெரியார் போக்குவரத்து கழகமும், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகமும், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த எம்ஜிஆர் போக்குவரத்து கழகமும் 1997ஆம் ஆண்டு ஒன்றிணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் என்ற பெயரில் இன்று வரை செயல்பட்டு வருகிறது. கும்பகோணத்தில் இயங்கிய தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டு சோழன் போக்குவரத்து கழகமாகவும், ஜெயங்கொண்டத்தில் இயங்கிய தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகமும், புதுக்கோட்டையில் இயங்கி வந்த வீரன் அழகுமுத்துக்கோன் போக்குவரத்து கழகமும், சிவகங்கையில் இயங்கிய மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகமும் ஒன்றிணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அமைக்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு இன்றைய சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியில் இயங்கி வந்தது அண்ணா போக்குவரத்து கழகம் ஆகும். 1987ஆம் ஆண்டு சி.ஆர். பட்டாபிராமன் தலைமையிலான குழு இக்கழகத்தை நிர்வாகத்திற்காக 2ஆக பிரித்து இன்றைய நாமக்கல் மற்றும் சேலம் பகுதியை அண்ணா போக்குவரத்து கழகம் என்றும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதியை அன்னை சத்யா போக்குவரத்து கழகமாகவும் செயல்படுத்தது. 2003ஆம் ஆண்டு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் என மறுபெயரிடப்பட்டது. 1965ஆம் ஆண்டு கோயம்புத்தூரை தலைமையிடமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது சேரன் போக்குவரத்து கழகமாகும். இதேபோல் ஈரோட்டை தலைமையிடமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது ஜீவா போக்குவரத்து கழகம். ஊட்டியை தலைமையிடமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது பாரதியார் போக்குவரத்து கழகம். இம்மூன்றும் ஒன்றிணைக்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் என்று செயல்பட்டு வருகிறது. 1972ஆம் ஆண்டு மதுரையை தலைமையிடமாக வைத்து தொடங்கப்பட்ட பாண்டியன் போக்குவரத்து கழகமும், பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலிருந்து நிர்வாக காரணங்களுக்காக 1986ஆம் ஆண்டு திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் சேவைக்காக பிரிக்கப்பட்ட ராணி மங்கம்மாள் போக்குவரத்து கழகமும், விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகமும் 2004ஆம் ஆண்டு ஒன்றிணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை என்று செயல்பட்டு வருகிறது. 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலிருந்து 104 பேருந்துகளுடன் தனியாக பிரிக்கப்பட்டு நாகர்கோவிலை தலைமையிடமாக வைத்து தொடங்கப்பட்டது கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம். கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்ட பணிமனைகள் மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு நேசமணி போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டது. நேசமணி போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்ட பின் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தின் தலைநகரம் நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டது. 1997ஆம் ஆண்டு முதல் மீண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை என செயல்படத் தொடங்கி பின் 2010ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மாவட்டங்களின் தலைநகரை இணைப்பதற்காக 1975ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது அதிவிரைவு போக்குவரத்து. இதுவே 1980ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி முதல் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. 1990ஆம் ஆண்டு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஜெயலலிதா போக்குவரத்து கழகம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதா போக்குவரத்து கழகம் பிற மாநிலத்திற்கும், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் மாநிலத்திற்கு உள்ளேயும் செயல்பட்டது. ஜெயலலிதா போக்குவரத்து கழகம் பின்னாளில் ராஜீவ்காந்தி போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. 1996ஆம் ஆண்டு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகமும் ராஜீவ்காந்தி போக்குவரத்து கழகமும் ஒன்றிணைக்கப்பட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது.
1972ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பல்லவன் போக்குவரத்து கழகம் செயல்படத் தொடங்கியது. 1994ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி பல்லவன் போக்குவரத்து கழகம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் உருவானது. 1997ஆம் ஆண்டு பல்லவன் போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் மண்டலம் 1 எனவும், அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் மண்டலம் 2 எனவும் பெயர் மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதன் தலைமையகம் சென்னை எழும்பூரில் உள்ள பல்லவன் இல்லம் ஆகும்.